இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலத்தின் 8ஆம் வார புதன்கிழமை திருப்பலி வாசகங்கள் மற்றும் வழிபாட்டு கொண்டாட்டத்தின் மையக்கருத்தான பணிபுரியும் சீடத்துவம் என்ற தலைப்பில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று இயேசுவின் சீடர்கள் தொண்டாற்ற அழைக்கப்பட்டவர்கள், பிறரை அடக்கி ஆள அழைக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்துகிறார் இயேசு. கடவுளால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அர்ச்சிக்கப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். அழைத்த விதமும் பணிக்கு அனுப்பிய விதமும் பிறந்து வளர்ந்த பின்னணியும் துறவியாக உருவாக்கப்பட்ட பின்னணியும் தனித்துவமிக்கது. இத்தனித்துவத்தை உணர்ந்தவர்கள் வித்தியாசமாக வாழ துணிந்தவர்கள். வாரணாசியின் ஆலமரத்தடியில் புத்தர் தங்கிய அந்தி சாயும் நேரம் அது. வாரணாசி அரசர் ரதத்தில் வந்தார். சகலமும் பெற்றவருக்கு நிம்மதி இல்லை. ஆலமரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த புத்தரை பார்க்கிறார். பிச்சைக்காரரை போல் தோற்றமளித்தாலும் அவரது முகம் பொலிவால் மிளிர்ந்தது. உம்மை சுற்றி ஒரு பிச்சை பாத்திரத்தை தவிர வேறெதையும் நான் பார்க்கவில்லை. ஒரு பெரிய ராஜ்யத்தை பெற்றிருந்தும் நான் அடைந்திடாத மகிழ்ச்சி உம்மிடம் காணப்படுகிறது என்று புத்தரிடம் அரசர் கேட்டார். புத்தர் கூறினார், ஆசையை துறந்தேன், அதிகாரத்தை துறந்தேன், இப்பொழுது அக அமைதியை அனுபவிக்கிறேன் என்று. இது புத்தரின் தனித்துவம். நம் தோற்றுநர் தந்தை இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல், புனித பிரான்சிஸ் அசிசி, புனித கிளாரா, புனித லயோலா இஞ்ஞாசியார் போன்ற இன்னும் பல புனிதர்களும் தனித்துவம் நிறைந்த அர்ப்பணத்தால் ஆவியானவரின் உள்ளொளி பெற்று தனிவரத்தை வாழ்வாக்கி தனிவரத்திற்கேற்ப சபையை உருவாக்கி சிறப்பு பெற்றவர்கள். நாங்கள் மிக மிக ஏழைகள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். கடவுளை கொண்டிருப்பவர்கள் ஏழைகள் அல்ல கூறியவர் புனித கிளாரா. அனைத்திலும் கடவுள் மட்டுமே புனித லயோலா இஞ்ஞாசியார். அன்பை மட்டும் கடன் கொடுங்கள், அது மட்டும் தான் அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும் புனித அன்னை தெரசா. இந்த புனிதர்களின் தனித்துவம் தொண்டாற்றும் சீடத்துவ வாழ்விற்கு இவர்களை அழைத்து சென்றது. வித்தியாசம் என்பது வேறுபட்ட நிலை என்பது மட்டுமல்ல, மாறாக தனித்துவத்தை ஆழமாக உணர்ந்த நிலை. இதை உணர்ந்தவர்கள் அர்ப்பணத்தை வித்தியாசமாக வாழ முடியும். இந்த தனித்துவம் சீடத்துவ, அதாவது இயேசுவின் சீடத்துவ தலைமைத்துவத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். தலைவன் எவ்வழியோ சீடன் அவ்வழி என்ற நம் தலைவன் இயேசுவின் சீடத்துவத்தை வாழ்வாக்க என் தனித்துவம் என்ன, என்னை பிறரிடமிருந்து தனித்து அடையாளப்படுத்தும் எனது தனித்தன்மை என்ன என்று சிந்தித்து பணி பெறும் சீடர்களாக அல்லாமல் இயேசுவை போல பணிபுரியும் சீடர்களாக வாழ முயல்வோம்.